புலி படத்துக்கு வந்து அவர் வாங்கின வருமானத்தை மறைச்சிட்டாரு, ஒழுங்கா வந்து அவர் வந்து வரி கட்ட மாட்டேங்கிறாரு, ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, 1.5 கோடி வரைக்கும் அபராதம் சொல்லியிருக்கு அப்படின்னா அப்ப இதெல்லாம் வந்து விஜய்க்கு எதிரான விஷயங்கள். என்ன இது என்ன எதிரான விஷயம்? விஜய் இப்படி நடந்துக்கலாமா, ஒழுங்கா வரி கட்ட வேண்டாமான்னு கேட்க மாட்டாங்களா? ஒழுங்கா வரி கட்டுறதும் கட்டாததும் இப்போ இன்கம் டேக்ஸ் சொன்னதே இறுதி முடிவாகாது. அதுதான் சொன்னேன். நான் கேட்குறேன், எந்த சினிமா நடிகருக்கு இந்த பிரச்சனை வராமல் இருக்கு? என்னது பெரிய நாட்டில் கொலை பண்ணிட்டாங்களா? என்னங்க அவனும் எனக்கு தெரியல, கருப்பு பணம், வெள்ளை பணம், சிவப்பு பணம், மஞ்சள் பணம், இவனுக்கு திருட்டு பணத்தையே ஒழுங்காக கணக்காம திருட்டு பணத்தெல்லாம் காமிப்பல, லஞ்சம் வாங்குறானுங்கல்ல, பழைய மந்திரி மேலாம் கேஸ் இருக்குல்ல, இவங்கெல்லாம் காமிச்சிருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். விஜய்க்கு எதிராக விசில் அடிக்க தொடங்கி இருக்கு அப்படின்னலாம் நயினார் அவர்கள் விமர்சிக்கிறாங்க. ரொம்ப பண்ணையார் நயினார் நாகேந்திரன் ரொம்ப வேண்டியது. ட்ரெயினில் அவ்வளோ பணம் மாட்டுச்சுன்னு சொன்னாங்களே, அந்த கதை ஓடிட்டு இருந்தது இல்லை ரொம்ப நல்லா ஞாபகம். அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் இதே நான் இப்படி கேட்குறேன், நீங்கள் கட்ட தேவையில்ல, மிகவும் நல்லவர் வல்லவர், ஆகவே 1.5 கோடி ரூபாய் நீங்கள் கட்ட வேணாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருந்தா நயினார் நாகேந்திரன் வந்து விசிலிச்சிருவாரா? திருட வெளியில் வந்து நல்லவனை காட்டி கொடுக்குற மாதிரி, திருட நல்லவனோ இன்னொருத்தரை காட்டி கொடுக்குற மாதிரி வெளியில் வந்து அவங்க ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி திமுக மேலேயே பழனிசாமி பேசுகிற அளவுக்கு ஆயிட்டாரு. திமுக வேடிக்கை பார்க்க 4500 கோடி கோட்டை விட்டாங்கல்ல டெல்லி சுப்ரீம் கோர்ட். எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது, உங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்றார் பழனிசாமி ஜெயிலில் இருக்க வேண்டியவர் வெளியில் இருக்கார். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஒரு ஆளை கிரிட்டிசைஸ் பண்ணி இதை விட கேடுகட்ட ஜென்மம் இல்லை, துரோகி அயோக்கியம் மொல்ல மாதிரி திருட்டு போய இவங்க கூட போய் சேர்றதை விட நான் தூக்கில் தொங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க என் பங்காளின்னு என்ன இருக்கும்? வாட் யூ மீன் பங்காளி இந்த பாலிடிக்ஸ்? முதுகில் குத்திட்டார் பழனிசாமின்னு சொல்கிறோம். அதை விட முதுகில் குத்துறது யாராக இருந்தால் தினகரனாகும். அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்து 2 தடவை தான் பார்க்க முடிஞ்சது, உள்ளே விடலை. வெளியில் வந்து நின்னா பூங்குன்றனை விட்டு கூட்டுற சொல்லி இந்த அம்மா பார்க்குறாங்க தினகரன் ட்வைஸ். தினம் ஆஸ்பத்திரிக்கு போய் யாரோட தெரியுமா கேட்டால் சிரிக்காதீங்க, எனக்கு கம்பெனி யார் தெரியுமா? இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தமிழ். வணக்கம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விசில் சின்னம் வரும்போது அது பாசிட்டிவாக பேசப்பட்டது. ஆனா இப்போ வந்து புலி படத்துக்கு வந்து அவர் வாங்கின வருமானத்தை மறைச்சிட்டாரு, அதுக்கப்புறம் ஒழுங்கா வந்து அவர் வந்து வரி கட்ட மாட்டேங்கிறாரு, இவரா வந்து ஊழலை ஒழிப்பாரு அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வைக்கப்படுது. விஜய்க்கு எதிராக விசில் அடிக்க தொடங்கி இருக்கு அப்படின்னலாம் நயினார் அவர்கள் விமர்சிக்கிறாங்க. பல காலமாக இந்த வருமான வரித்துறை தொந்தரவு உண்டு. அது மாதிரி அதை எதிர்த்து சில நேரத்தில் வந்து வருமானத்துறையில் அதிகமாக டாக்ஸேஷன் அதிகமாக டேக்ஸ் போடுறப்ப எதிர்த்து அப்பீல் போவாங்க. கட்டல அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் இன்கம் டேக்ஸ் போகும், கோர்ட்டுக்கு போகும். இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தான். இப்போ இங்கே போயிடுச்சு, அடுத்த ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போகலாம். ஆனாலும் ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, 1.5 கோடி வரைக்கும் அபராதம் சொல்லியிருக்கு அப்படின்னா அப்ப இதெல்லாம் வந்து விஜய்க்கு எதிரான விஷயங்கள். என்ன என்ன எதிரான விஷயம்? விஜய் இப்படி நடந்துக்கலாமா, ஒழுங்கா வரி கட்ட வேண்டாமான்னு கேட்க மாட்டாங்களா? ஒழுங்கா வரி கட்டுறதும் கட்டாததும் இப்போ இன்கம் டேக்ஸ் சொன்னதே இறுதி முடிவாகாது. அதுதான் சொன்னேன். இந்த ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. பல பேர் இன்கம் டேக்ஸ்னால் தொட நடுங்கி சாகராம் பாருங்க, அது மாதிரிலாம் கிடையாது. ரைடு பண்ணால் அந்த இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு பின்னாடி அது சீஸ் பண்ண அத்தனையும் கொண்டு போய் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒப்படைச்சிருவாங்க. அந்த ஏடிஓ தலைமையில் வந்து டீம் அப்படியே அதோடு ஒதுங்கிடும். அது அடுத்து விசாரணைன்றது இன்னொருத்தர் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது ரொம்ப நாள் போகும். அந்த விசாரணைன்றது அப்புறமா அப்பலண்ட் அத்தாரிட்டிக்கு போகும். அவங்க பெனால்ட்டி போட்டால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஆடிட்டர் வச்சு அப்பலண்ட் அத்தாரிட்டிக்கு போகலாம், நோ ப்ராப்ளம். அப்புறம் அப்பலண்ட் அத்தாரிட்டிலையும் சரியாக வரல, உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் எங்கே போகலாம்? ஹைகோர்ட்டுக்கு போகலாம், கேஸ் நடக்கும். அது சரியாக வரலன்னா சுப்ரீம் கோர்ட் போகும். நான் கேட்குறேன், எந்த சினிமா நடிகருக்கு இந்த பிரச்சனை வராமல் இருக்குது? என்னது பெரிய நாட்டில் கொலை பண்ணிட்டாங்களா? என்னங்க அவனும் எனக்கு தெரியல, கருப்பு பணம், வெள்ளை பணம், சிவப்பு பணம், மஞ்சள் பணம், இவனுக்கு திருட்டு பணத்தையே ஒழுங்காக கணக்காம திருட்டு பணத்தெல்லாம் காமிப்பல, லஞ்சம் வாங்குறானுங்கல்ல, பழைய மந்திரி மேலாம் கேஸ் இருக்குல்ல, இவங்கெல்லாம் காமிச்சிருக்காங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு ரொம்ப பண்ணையார் நயினார் நாகேந்திரன் ரொம்ப வேண்டியவர். ட்ரெயினில் அவ்வளோ பணம் மாட்டுச்சுன்னு சொன்னாங்களே, அந்த கதை ஓடிட்டு இருந்தது இல்லை ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, அது ஸ்டாப் ஆகுது, இது ஸ்டாப் ஆகாத நாளைக்கு. பணம் கட்ட வேண்டியது விஜய் சார், அவர் இல்லை கவலை பண்ணணும் 1.5 கோடின்னு. என்ன நியாயமாக இல்லைன்னா சினிமா உலகமே அப்படி தான், அதில் போய் அப்படி தான் இருக்கும் சினிமா உலகத்தில். அது எங்கே ஏதாவது கிடைக்குமா ஒரு மனிதர் மேலேன்னு தேடி அலையும் போது இது கிடைக்கிது கையில். இதே நான் இப்படி கேட்குறேன், நீங்கள் கட்ட தேவையில்ல, மிகவும் நல்லவர் வல்லவர், ஆகவே 1.5 கோடி ரூபாய் நீங்கள் கட்ட வேணாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருந்தா நயினார் நாகேந்திரன் வந்து விசிலிச்சிருவாரா? நயினார் நாகேந்திரன் ஆஹா நல்ல ஜட்ஜ்மெண்ட் வந்து விசில் கொடுறா, ஒரு 10 விசில் 2 விசில் அடிச்சிருவார் அவர்.
ஆகவே ஒரு 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 கட்சி தலைவர் பிடிக்கலைன்னா இதையெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. ஆகவே இது ஒரு சாதாரண விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்கம் டேக்ஸு கட்டணும், கட்டலை, பெனால்ட்டி போட்டாச்சு, அதை எதிர்த்து அவரை சுப்ரீம் கோர்ட் போகலாம், இல்லை கட்டலாம், அது அவருடைய விருப்பம். நான் ஒரு தடவை கருப்பு கொடி காமிச்சு பெரிய கலட்டாகி அரெஸ்ட் ஆனேன் ஒரு 200 பேரோட. அப்புறம் என் மேலே வந்து கோர்ட்டில் வந்துச்சு. கோர்ட்டில் வந்தோடனே ஃபைன் போட்டாங்க. கட்டிட்டேன், ஃபைனை கட்டிட்டேன். எனக்கு எதிர்ப்பாக இருந்தவர் கட்சியில் போய் அம்மாட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாரு. அந்த கம்ப்ளைண்ட் பெருசாக வந்துச்சு. அது யார் விசாரித்தான்னா பொன்னையன். முதல்ல சீனிவாசன் விசாரிச்சுட்டு இருந்தார். லேட் பண்ணுறாருன்னு அம்மாட்ட சொன்னோடனே அம்மா கூப்பிட்டு பொன்னையனை விசாரிக்க சொல்லிட்டாங்க, அண்ணனை, முன்னாள் அமைச்சரை. அவர் வந்து விசாரிச்சுட்டு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை பார்த்து, அம்மா அவர் வந்து கருப்பு கொடி காமிச்சார் இவ்வளோ பேரை சேர்த்துக்கிட்டு, அப்போ நீங்கள் அதில் இருந்தீங்களான்னு. இல்லை. அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? அந்த இஷ்யூவில் கருப்பு கொடி காமிக்கணும்ல நீங்களும் சேர்ந்து, அதை ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவரை சத்தம் போட்டு விட்டு, அப்புறமா இல்லைண்ணா அவர் வந்து கோர்ட்டில் வந்து புகழேந்தி அபராதம் கட்டிட்டார். நான் ஒரு லாயர் படித்தவர் பொன்னையன், அதனால் அவர் நீட்டாக அபராதம் கட்டுறதும் ஜெயிலுக்கு போகிறதும் ரெண்டும் ஒன்று தான். அதனால் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. திட் இஸ் அ ஃபைன். ஸோ இதுதான் சட்டம். இந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இவ்வளோ தான். அதில் போய் அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு ஏன் ஆட்டம் போடுறாங்கன்னு தெரியல. அது எதுவும் கிடைக்கல அவங்க கையில். கொள்கை ரீதியாக இது இருக்கணும் ஒரு மனிதனை. இவ்வளவு பதறதுக்கு என்ன காரணம்? அதான் நான் கேட்குறேன். சரி, திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க விஜயை வந்து ஒரு காலத்துலயும் எம்ஜிஆரோட ஒப்பிட முடியாது, 2026ல் தாவேகா ஆட்சியை பிடிக்க முடியாது, ஏன்னா அவங்களோட அந்த அடிமட்ட பேஸே வந்து இன்னும் சரியா கட்டமைக்கப்படலை அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் வந்து திருமாவளவன் எனக்கு ரொம்ப வேண்டியவர், நல்லவர், வல்லவர். அவர் இன்னைக்கு டிசைடட் ஃபேக்டர்னே சொல்லலாம். திமுக கூட்டணியில் ஒரு முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்க ஒரு கூட்டணியில் ஒரு அங்கம் வைக்கக்கூடிய கட்சியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார். அவர் சொல்கிறது உண்மைதான் தமிழ். என்னென்னு கேட்டிங்கன்னா, கட்டமைப்பு இல்லைன்ற கம்ப்ளைண்ட்டை நம்ம வந்து ஒத்துக்கலாம், அது ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு அவர் சொன்னதை வந்து கோச்சிக்கூடாது. அதை வந்து தாவேகா தலைவர் விஜயோ மற்றவர்களோ அதை வந்து ஒரு ஒரு அட்வைஸாக எடுத்துக்கலாம். அதை வந்து தப்பு இல்லை. இன்னொன்று என்ன சொன்னீங்க அவர் சொன்னார்னு? எம்ஜிஆரோடு ஒப்பிடவே முடியாது. எம்ஜிஆரோட யாரையும் ஒப்பிட முடியாது. நாட் மிஸ்டர் விஜய். இனிமேல் இந்த உலகத்தில் ஒரு தலைவரை பார்க்கவும் முடியாது, அவர் தோன்றவும் முடியாது. வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறிய பழக்கப்பட்டவர், இறங்க தெரியாதவர் அவர்தான் எம்ஜிஆர்னா. காலத்தை வென்றவன், காவியமானவன், வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன்னார் புலமை பித்தன். அதற்குரியவர் தலைவர். ஆகவே சத்துணவு தந்த சரித்திர நாயகனாக அந்த தலைவரை பார்க்கிறோம். அவரை யாரோடையும் ஒப்பிட முடியாது, நாங்கள் ஒப்பிடுறதும் இல்லை. ஆகவே விஜய் மேலே இருக்கிறது வேறு மரியாதை. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா, எதிரி வீழ்த்தப்பட வேண்டும். இந்த கட்சியை அழிக்க முற்பட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போகிற அந்த எதிரி அதிமுகவை முற்றிலும் 80% காலி பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு இன்றைக்கி யாரை பிடிச்சி பண்ணுறது? வேறு வழி இல்லை பாருங்கள். ஆகவே விஜயை நிறுத்தினா தான் அடிக்க முடியும். விஜய் தான் சரியான நபராக பார்க்க முடிகிறது. ஆகவே அந்த விஜய் என்ற தலைவரால் வீழ்த்த முடியும், நம்மெல்லாம் சப்போர்ட் பண்ணால் வீழ்த்த முடியுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுறதால தான் விஜயை முன்னிறுத்துகிறோம். ஓகே. ஆகவே திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்டமைப்பு சரியில்லைன்றது சரி. இப்போ எப்படி வீழ்த்துறதுன்றது தான். அவர் அந்த கூட்டணியில் திமுகவில் இருக்கார். அவங்க எடப்பாடியை வீழ்த்துவாங்கன்னா அதில் அந்த ஆணித்தரமான கொள்கையில் திருமாவளவனை ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் திமுக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு திமுக மேலே வருத்தமும் ஒன்றுமே இல்லை. அவர் எப்பயுமே நான் மதிக்கிறேன் சிஎம்ஐ. ஆனால் ஒரு கேஸில் கூட இன்னும் ஆக்ஷன் எடுக்கலைங்க. கமிஷன் போட்டாங்க, ஒன்றும் எடுக்கலை. கொடநாடுலேருந்து 1000 கோடி மெகா ஊழல்னு சொல்லி டீ நகருது. இப்படி எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இப்படி தான் போய்கிட்டுருக்கு. ஆகவே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இதை நம்ம வந்து ஏன் பண்ணுறாங்கன்றது புரிய மாட்டேது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பழனிசாமியை விட்டு வச்சுருக்காங்க? கவர்னர்கிட்ட போய் ஊழல் கொடுத்தாரு திமுக மேலே 4000 கோடி. இது வரைக்கும் பேசவே இல்லையே திமுகவில் இருந்து யாரும் அதை பற்றி. இவங்க போய் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இன்றைய முதல்வர் அன்னைக்கு போய் கொடுத்தாரு. அதை திமுகவோட பி டீமா அதிமுக மாறிடுச்சாமே அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. அண்டர் டீலிங்ல இருக்காங்க. அண்டர் டீலிங்கில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்றது தான் மக்கள் கருத்து. அதாவது மாண்பும் முதல்வர் புரிஞ்சிக்கணும். ஒருத்தரை கூடமா தூக்கி உள்ளே போட முடியல. ஒருத்தரை சொல்லுங்கள். எத்தனை தடவை டிவிஎஸ்சி போயிருக்கோம், எத்தனை அமைச்சர் வீட்டுக்கு, டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் ஃபோன் பண்ணிங்கன்னா தூக்கிடுவாங்க.
ரெடியாக இருக்குது. அவ்வளோ ஃபைல் தேங்கி நிற்கிது. ம். ஆனால் ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணுறதில்ல, ஒருத்தர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அது அதான் இந்த திருட வெளியில் வந்து நல்லவனை காட்டி கொடுக்குற மாதிரி, திருட நல்லவனோ இன்னொருத்தரை காட்டி கொடுக்குற மாதிரி வெளியில் வந்து அவங்க ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி திமுக மேலேயே பழனிசாமி பேசுகிற அளவுக்கு ஆகிட்டார். திமுக வேடிக்கை பார்க்குது. 4500 கோடி கோட்டை விட்டாங்கல்ல டெல்லி சுப்ரீம் கோர்ட். எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது, உங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்றார் பழனிசாமி. ஆகவே நாளை மக்கள் மன்றத்தில் இதெல்லாம் இன்னும் சில நாட்களில் எடுக்கப்படும்ல. ஆகவே திமுக வந்து வேடிக்கை பார்க்குறதுல எனக்கு அதில் ஐ எம் நாட் ஹாப்பி. பழனிசாமி ஜெயிலில் இருக்க வேண்டியவர் வெளியில் இருக்கார். அதுக்கு வந்து அது எப்படி தான் அதை பொறுத்துக்கிறார், நியாயம்னு சொல்கிறாரு. ஏன்னா ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி போன எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாங்கள் வந்த உடனே ஒரு கோர்ட்டே அமைப்போம், வேகமாக நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்பாம விடமாட்டோம் செஞ்சாரா? சொன்னாங்க, ஆனால் செய்யல. சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இல்லையே, காற்றுல பறக்க விட்டாங்களே. அது இல்லை பிரச்சனையாக இருக்குது இப்போ. ஓகே, அடுத்து பெருசாக இன்னைக்கு பேசப்படக்கூடியது என்னன்னா, டிடிவி தினகரனும் சசிகலாவுக்கும் இடையில வந்து ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. என்ன அவங்க 2 பேருக்குள்ள சண்டை? நம்ம விஷயமா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து அவர் கூட சேர சொல்கிறீங்களா? சேர்ந்தா என்ன தூக்கு போட்டுக்க சொல்கிறீங்களாண்ணே? தூக்கு போட்டு தான் நாங்கள் சாவோம், பழனிசாமியோட சேர முடியுமான்னாரு. அதுக்கு முன்னாடி புகழேந்தி தான் தூக்கு வயிறுலாம் காமிச்சேன், இது நல்லாயிருக்கும் வசதியாக போட்டுக்கோன்னு. எவ்வளோ நாள் ஆச்சு? 15 நாள் இருக்குமா நம்ம காமிச்சு? 15 நாள் ஆச்சு. அது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் எல்லாம் பார்த்துட்டாங்க, சோ மெனி மில்லியன்ஸ். ஆனால் தூக்கு போட்டுக்கவே இல்லை தமிழ். 10 நிமிஷம் போதும்ல ஒரு அவர் தான் பங்காளி சண்டையில் அதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் ஏன் நம்ம? நல்ல அரசியல்வாதிக்கு அழகு, பண்புள்ள அரசியல்வாதிக்கு அழகு, கொள்கை பிடிப்புள்ள அரசியல்வாதிக்கு அழகு, கோட்பாடுகளை புரிந்து வைத்திருக்கின்ற அரசியல்வாதிக்கு அழகு. நான் அம்மா வழின்னு ஊரை ஏமாற்றிட்டு சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலே அம்மா வழியாக இருந்தால் அந்த அரசியல்வாதிக்கு அழகு. இதெல்லாம் அரசியல்வாதிக்கு அழகு. சொன்னதை செய்யணும், நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஒரு ஆளை கிரிட்டிசைஸ் பண்ணி இதை விட கேடு கட்ட ஜென்மம் இல்லை, துரோகி அயோக்கியம் மொல்ல மாதிரி திருட்டு போய இவங்க கூட போய் சேர்றதை விட நான் தூக்கில் தொங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க என் பங்காளின்னா என்னங்க அர்த்தம்? வாட் யூ மீன் பங்காளி இந்த பாலிடிக்ஸ்? இமோஷனலி கோவத்தில் அப்படி பேசியிருக்கலாம். இது கூட பங்காளிங்கிறது கூட எமோஷனலாக சொல்லியிருப்பார்ல, மேபி நாளைக்கு மாறலாம். அப்புறம் நான் அதுதான் இதுதான் இது மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எனக்கு வந்து நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க, நான் தூக்கில் தொங்குறேன்னு தப்பாக போயிடுச்சு, ஏதோ எமோஷனலாக சொல்லிட்டேன், இனிமேல் அப்படிலாம் பேச மாட்டேன், அது இல்லாமல் தூக்கயிறு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஏதாவது சொல்லணும்ல, அதுவும் சொல்கிறது இல்லைன்னா. ஆகவே சின்னம்மாவும் டிடிவி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியல. இவன் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு இந்த அம்மா சொன்னதான் எனக்கு நியூஸ் வருது. அந்த பழைய போன நாடாளுமன்றம், அதுக்கு முன்னாடி நாடாளுமன்றம் இபிஎஸோட சேர்ந்ததுனால இருக்குமா? இல்லை சார், இவங்க தான் பேசுகிறதே இல்லை இபிஎஸ் பற்றி. யார் பேசுகிறாங்க? கொஞ்ச நாள் பேசுகிறதே இல்லை இபிஎஸை பற்றி டிடிவி தினகரன். இப்போ தான் பேசினார், கண்ணாபின்னான்னு பேசினார், அப்புறம் போய் சேர்ந்துக்கிட்டாரு. ஓபிஎஸ் அண்ணனு பேசுகிறதே இல்லை. பேசுகிற ஒரு ஆள் புகழேந்தி தான், தைரியமாக சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலிருந்து இந்த அரசியலும் தூக்கி எறின்னு எடப்பாடின்னு பேசிகிட்டு இருக்க ஒரே ஆள் புகழேந்தி. என்னோட ஸ்டாண்டில் சரியாக இருக்கேன். அதுதான் தென் தமிழகத்தினுடைய மக்கள் குறிக்கோள். தென் தமிழகத்து மக்களை மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மொத்தமாக ஒரு எதிரியாக, பொது எதிரியாக பார்க்குறது பழனிசாமி தான். ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். துரோகின்னு குத்தந்தோடு இல்லாமல் இந்த கட்சியை நாசம் பண்ணது இவர் தான் சொல்லி மக்கள் மனதில் பதிந்தாகி விட்டது. அவரோட போய் டிடிவி சேர்ந்துட்டாருன்னு தான் இப்போ ஃபைட்டான்னு கேட்குறேன். இல்லை அந்த ஃபைட்லாம் கிடையாது. அதுதான் நான் சொன்னேன், இவங்களாம் யாரும் எதிர்த்து பேசுறது இல்லை பழனிசாமின்னு. அவங்களையும் மேலேருந்து ஏதோ குறைக்குதுன்னு சொல்லிட்டாருல்ல அவர் பழனிசாமி. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, சசிகலா அவர்கள் வந்து ஏதோ பெருசா பிளான் வச்சிருக்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம். நீங்களும் அவங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா கேள்விப்படுறோம். அது என்ன? திருமதி வி.கே. சசிகலா என்கின்ற சின்னம்மாவுக்கும் தினகரனுக்கும் என்ன தகராறுன்னு கேட்டீங்க. அருமையான கேள்வி. அதில் என்னென்னா பிரச்சனை வந்து உங்களுக்கு, சிறையில் இருந்த காலத்திலலாம் நான் தான் லோக்கல் கார்டியனாக இருந்தேன். என்னை வச்சு தான் 12-13 அமைச்சர்கள் வந்து நேராக பார்த்தாங்க. தினகரன் வந்தாலே அந்த என்டையர் ஃபேமிலி தினகரனோட பேசாது. அந்த இளவரசி பையன், இந்த பையன் அந்த சிஇஓவாக இருக்கார் அந்த ஜெயா டிவிக்கு, இளவரசி சன்னு, அந்த பையனாகட்டும், அவங்க ஃபேமிலி யாராகட்டும், யாரும் பேச மாட்டாங்க அவரோட டிடிவி தினகரனோட. அது ஒரே காமெடியாக இருக்கும். இவங்களது டிவி, அம்மா கொடுத்த டிவி, அதுவும் யார், ஜெயா டிவி.
அப்புறம் நமது எம்ஜிஆர் பேப்பர், இதெல்லாம் செட்டப்பாக இருந்தது. அவங்க காப்பாற்றிக்கிட்டது ஒன்றே ஒன்று அதுதான். அதில் கையை வைக்கல பழனிசாமி, இல்லைன்னா அதுலேயும் கை வச்சுருப்பார். ஏதோ விட்டு வச்சிட்டாரு இவங்ககிட்ட இருக்கு. அந்த டிவியில் நான் ஒரு நாள் அவங்கள பார்க்கும்போது நேராக கேட்டேன். தினகரனோடு இருப்பாங்க. தினகரன் நல்லா இருந்த நேரம், யாரோட சின்னமன்ற சசிகலாவோட நல்லா இருந்த நேரம். 2 பேரும் நல்லா இருக்கும் பொழுது தினகரனுடைய ஆதரவாளர் யாராவது வந்து பார்த்துட்டா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு தினகரன் அறிக்கை கொடுப்பாரு. நான் இவங்ககிட்ட கேட்டேன், இது என்ன எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம நடத்துகிறதே மன்னாரன் கம்பெனி அந்த ஆள் நடத்திட்டு இருக்கிறது. அங்கேருந்து ஒரு ஆள் இங்கே வந்து பார்க்க வந்தா உங்களை பார்த்ததுக்காக கட்சி விட்டு எடுக்கிறாங்க. அதை உங்கள் டிவிலேயே உங்கள் பேப்பர்லேயே போட்டால் என்னமா அர்த்தம்? உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க பேப்பரில் நம்ம டிவி நம்ம பேப்பர்லேயே போட்டால் என்னம்மா நியாயம்னு கேட்ட பின்னாடி தான் கொஞ்சம் அவங்களுக்கு முழிப்பு வந்தது. ஓ, தப்பு நடந்துட்டுருக்கு, அது ரொம்ப நாளாக நடக்குது, உங்களை பார்க்குறதே யாரும் பயந்துட்டு வர்றதே இல்லை, வந்தால் அந்த ஆள் கட்சி விட்டு எடுக்கிறாரு அப்படின்னு. ஸோ நீங்கள் ரொம்ப டீப்பாக அரசியலில் கவனிக்கணும். முதுகில் குத்திட்டார் பழனிசாமின்னு சொல்கிறோம். அதை விட முதுகில் குத்துனது யாராக இருந்தால் தினகரனாக இருக்கும். அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 2 தடவை தான் பார்க்க முடிஞ்சுது, உள்ளே விடலை. வெளியில் வந்து நின்னா பூங்குன்றனை விட்டு கூட்டுற சொல்லி இந்த அம்மா பார்க்குறாங்க தினகரனை ட்வைஸ். தினம் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன். யாரோட தெரியுமா கேட்டால் சிரிக்காதீங்க, எனக்கு கம்பெனி யார் தெரியுமா? பழனிசாமி. 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். உட்காந்துருந்து எழுச்சி வந்துடுவோம். அவ்வளோ அமைதியாக இருந்தாள் அந்த நேரத்தில் ஒரு பழனிசாமி. ஆனால் 2 தடவை தான் தினகரன் வந்து வாசலில் நிற்க வச்சு அந்த அம்மா மேலே கூப்பிட்டு பேசி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த தினகரன் யார் அம்மாட்ட அறிமுகப்படுத்தியிருப்பா? சின்னம்மா. அந்த காலத்துலேருந்து கூட இருந்த காலத்திலேருந்து யங் ஏஜிலேருந்து அறிமுகப்படுத்தினார். அவங்க எண்ணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, செஞ்ச தப்பு நான், வேறு யாரும் இல்லைங்க, செஞ்ச மிஸ்டேக் என்னோட தான். ஜெயிலோடு முடிஞ்சு போயிருக்கோம் அவருடைய லைஃபு. அவர் கம்முனு வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு தொழில், நிறைய தொழில் வச்சுருக்காரு, ஏதோ தொழில் நடத்தி அதை போயிட்டுருப்பார். ஆனால் போராடி திகார் ஜெயிலிருந்து கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய கதை. அதுக்கு பின்னாடி அவரை லீடர் பண்ணி, எனக்கு வேணான்னாரு, லீடர் பண்ணி எல்லாத்தையும் நம்ம பண்ணோம். அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த மாசு கூட்டம், அந்த சவுத்து பெல்ட்லேருந்து எழுச்சியான வரவேற்பு, இதெல்லாம் கிடைக்கவும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். புகழேந்தி, நீங்கள் தான் காரணம், நான் இல்லைனா திகார் ஜெயிலேருந்து என்னை வெளியில் அனுப்பிச்சே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் ஒய்ஃபுக்கிட்டையும் சொல்கிறார். புகழேந்தி தான் காரணம்னு. ஏன்னா எனக்கு ஆஃபர் என்ன தெரியுங்களா? சேர்மன், சூட்கேஸ் எல்லாம் ரெடி. இவர் ஆதரிக்கக்கூடாதுன்னு எடப்பாடி கொடுத்து எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு முடியாதுன்னு சொல்லி செக்ரட்டரியேட்டில் எல்லா அமைச்சர் மன்றியும் நடக்குது. அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் சாட்சி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. செங்கோட்டையிலேருந்து திண்டுக்கல் சீனிவாசன், சென்னைக்கு நடக்கவே நடக்காது. உங்கள் பாவம், நம்ம கூட இருந்தார், உங்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அவர் காரணம். அவர் ஜெயிலுக்கு போயிட்டார், இப்படி பேசுகிறீங்களேன்னு. வரவே மாட்டார்னார் பழனிசாமி. திஸ் இஸ் ஹிஸ்டரி. இதெல்லாம் வந்து நான் ஒத்துக்க முடியாதுன்னு வெளியில் வந்து உண்மையாக போகிறான்னா அப்புறம் தான் இவருடைய ஒரிஜினல் கலர் தெரிஞ்சுது. இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சின்னம்மான்ற சசிகலாவை கூட்டு வந்து நிறுத்தினா அவங்க தலைமையே ஏற்றுக்கணும். நான் வந்து பெரிய தலைவராக மாறிட்டேன், இந்த அம்மாவை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்றது தான் என்னுடைய கருத்து அப்படின்னு அவர் கருத்து. ஆகவே இது சேர்ந்து போனால் நமக்கு ஆபத்து அப்படிங்கிறது. இது ரொம்ப நாள் கழித்து தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வண்டி ஸ்லோவாக 20, 10, 30 தான் போயிட்டு இருந்துச்சு. இதில் வந்து இது ஆக்சிடெண்ட் வண்டி ஆக போகுதுங்கிறது தெரில அவங்களுக்கு. அதனால் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு இதுதான் வாரம் கூட சேர்த்தா பதவிக்கு ஆபத்து. எதை பழனிசாமி நினைச்சாரோ அதை தான் இவன் தினகரனும் நினைக்கிறார். தட் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த தினகரன். ஏன்னா அரசியலில் வாழ வச்சு மேலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாத்தையும் பண்ண சின்னம்மா சிறையிலேருந்து வெளியில் வந்த உடனே நீங்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட வேண்டியது தானே. எல்லாம் போயிடுச்சு, எதுவும் இல்லை, ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு, கட்சி போச்சு, பொறுப்புகள் போச்சு, எல்லாமே போச்சு, போய் தொலையுது. பட் மீதி இருக்கிறதாவது அம்மா வாங்க அப்படின்றதையாவது செஞ்சுருக்கணும், செய்யலை. அவங்க லேட்டாக புரிஞ்சுக்கிட்டு இனி உன் முகத்திலே விழிக்கிறது இல்லைன்னு ஒரு முடிவெடுத்ததாக வசந்த காற்றிலிருந்து வருகின்ற செய்தி எனது செவிகளிலே ஒலிக்கிறது. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துகளுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. மிக்க நன்றி. தமிழ் பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.